பேரறிவாளன் பேட்டரி வாங்கியது தொடர்பாக கூறிய வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யவில்லை என்பதற்கான காரணத்தை ராஜீவ் கொலை வழக்கில் குற்றவாளிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்த ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். பேரறிவாளனுடைய வாக்குமூலத்தை மாற்றி எழுதினேன் என்று சொல்வதை விட அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது ஒரு 4-5 பக்கங்களை கொண்டது. ஓரிடத்திலே பேட்டரியை வாங்கி வர சொன்னார் சிவராசன், வாங்கி வந்தேன். ஆனால் எதற்காக வாங்கி வர சொன்னார் என்று எனக்கு தெரியாது என்று ஒரு கூற்றையும் சொன்னார். எல்லாவற்றையும் அவர் சொன்னது போலவே எழுதிய நான் எதற்காக வாங்கி வர சொன்னார் என்பது தெரியாது என்று சொன்ன பொழுது அதை விட்டுவிட்டேன். அதே நேரத்திலே அவர் தெரிந்தே இதை வாங்கினார் என்றும் நான் எழுதவில்லை. ஏன் எழுதாமல் விட்டேன் என்பதை நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அப்பொழுது வழக்கு நடந்து கொண்டிருந்த தருணம். எனக்கு தெரியாது என்று நான் எழுதியிருந்தால் அந்த அவருடைய 5 பக்க வாக்குமூலத்திற்கு மதிப்பே இருந்திருக்காது. It would not have qualified as a confessional statement. அது வாக்குமூலம் என்ற ஒரு தகுதியை இழந்துவிடும். அதனால் அந்த நிலையிலே நான் ஒரு தர்ம சங்கடத்திலே இருந்து அந்த கூற்றை மட்டும் விட்டுவிட்டேன். ராஜீவ் கொலை வழக்கில் பேரறிவாளனின் விடுபட்ட வாக்குமூலத்தை ஆதாரங்கள் கிடைத்த பிறகு பிரமாண பத்திரத்தில் சேர்த்ததாக சிபிஐ அதிகாரி தியாகராஜன் தெரிவித்துள்ளார். 7 பேரும் 14 இப்போ 25 வருஷம் ஆக போகுது. 14 வருஷத்துலேயே அவங்களுக்கு they are entitled to a review. அவங்க அப்பளுக்கு இல்லாத நடத்தை எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அப்பொழுது எஸ்ஐடியில் இருந்து போய் கூட அவங்க ஒழுக்கத்தில் எந்த விதமான கருத்துமே இல்லை. ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடுன்னா தே ஆர் தி இலக்கணமாக திகழ்ந்தார்கள் இவங்க எல்லாருமே. இந்த 25 வருஷத்தில் அவங்க மேலே எந்த விதமான பழுதுமே கிடையாது. இவங்க 7 பேரும் அப்பொழுது விடுதலை செய்வதற்கு உகந்தவர்கள் என்பது உங்களுடைய பரிந்துரை? உகந்தவர் மட்டும் இல்லை, அவங்க அவங்களுடைய உரிமை, மனித உரிமை. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணையில் முக்கிய பங்கு வகித்த சிபிஐ அதிகாரி தியாகராஜன் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், பேட்டியில் அதிகாரி தியாகராஜன் சொன்ன முக்கிய தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக பூங்குழலி, இந்த பேட்டி ஒரு முக்கியமான பேட்டியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு விசாரணை அமர்விலே இந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வாரமாக. இந்த சமயத்தில் தியாகராஜன் பல உண்மைகளை புதிய தலைமுறையிடம் கொடுத்த ஒரு பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொன்ன முக்கியமான தகவல் என்னவென்றால், பேரறிவாளனுக்கு அவர் ஈடுபட்ட செயலுக்கு எது மாதிரியான ஒரு பின்புலம் இருக்கிறது, அதுக்கு எதிர்மாதிரியான நோக்கம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. எனவே அவர் இந்த வழக்கில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் சரியான முறையில் பதிவு செய்தோமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு மன தடுமாற்றம் தங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்பொழுது அந்த பிற்காலத்தில் தெரிய வந்த தகவலின் அடிப்படையில், அதாவது எதற்காக பேட்டரி என்பது வாங்கப்பட்டது, எதற்காக வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டது என்ற விவரமெல்லாம் அவருக்கு தெரியாது என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுது ஆணித்தரமாக நம்புவதாக சொல்லியிருக்கிறார். தற்பொழுது இந்த விவகாரங்களை எல்லாம் அபிடவிட்டாக பதிவு செய்து நீதிமன்றத்தின் முன்பு சமர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தடா நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு முதல் வழக்காக கருதப்படுகிறது. இதில் தியாகராஜன், ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி தியாகராஜனுடைய பங்கு முக்கியமான பங்கு. ஏனென்றால் குற்றவாளிகளினுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்யக்கூடிய பணியில் அவர் இருந்தார். கிட்டத்தட்ட நீதிபதியினுடைய பணியாகவே அது பார்க்கப்பட்டது. எனவே இந்த விவகாரத்தில் தற்பொழுது இவர் சொல்லியிருக்கும் விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை தெரிய வந்திருப்பதாகவும், எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் அரசாங்கமும் நீதிமன்றங்களும் உற்று கவனிக்க வேண்டிய விஷயமாக அவர் கருதுகிறார். அது மட்டுமல்லாது இந்த வழக்கு விசாரணையில் பல்வேறு அழுத்தங்கள் இருந்ததாகவும், மேலும் பல கோணங்களில் விசாரணை என்பது நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். உள்நாட்டு சதி மற்றும் வெளிநாடுகளில் சேர்ந்த பல்வேறு உளவு அமைப்புகளும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பூங்குழலி, மகாலிங்கம், அவர் எந்த மாதிரியான விவரங்களை பதிவு செய்ய தவறியிருந்தார்? சற்று முன்னர் அவர் நமது அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு கூறியதை கேட்டோம். அது குறித்து விரிவாக சொல்லுங்க. அது மட்டுமல்லாமல் தான் பதிவு செய்யாமல் விட்டது தவறு என்று அவர் எப்பொழுது கருதினார்? நிச்சயமாக, அதாவது பேரறிவாளன்
பல்வேறு நபர்களோடு சேர்ந்து வெடிகுண்டு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அவரது வாக்குமூலத்தை தியாகராஜன் பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது 4 பக்கம் கொண்ட இந்த வாக்குமூலத்தை தியாகராஜன் பதிவு செய்யும் பொழுது, பேரறிவாளன் எனக்கும் இந்த வெடிகுண்டு தயாரிப்பு சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு நேரடியாக என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவரது வாக்குமூலத்தில். ஆனால் தியாகராஜன் அதை நம்பவில்லை. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லும் விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் சொன்னதை அப்படியே பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை எது போன்ற ஒரு தகவலெல்லாம் வெளியான என்பது குறித்து தொடர்ந்து அது சம்பந்தமான ஆய்வுகளை அவர் மேற்கொள்ள தவறியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சிவராசன் இந்தியாவிற்கு அனுப்பிய ஒரு தகவலை அவர் படித்து பார்க்கும் பொழுது, இதில் எதற்காக இந்த வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டது, திட்டம் தீட்டப்பட்டது என்பது குறித்து பேரறிவாளனுக்கு தெரியாது என்று தெளிவாக அந்த தகவல் சொல்லப்பட்டிருந்தது. எனவே பேரறிவாளனுக்கு இது சம்பந்தமான தகவல்கள் தெரியாது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது பேரறிவாளனுடைய பங்கு எந்த அளவுக்கு இதில் இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இவர் இது சம்பந்தமாக கடந்த வருடமே இது சம்பந்தமான தகவல்களை எல்லாம் ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுதுதான் எதன் அடிப்படையில் அவர் தற்பொழுது பேரறிவாளன் நியாயமான முறையில் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவர் நிரபராதியாக இருக்கக்கூடும் என்று கருதியிருக்கிறார் என்ற ஒரு தகவலை நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். பூங்குழலி. மகாலிங்கம், நீங்க இணைப்பிலேயே இருங்க. இப்ப நம்முடைய இணைப்பில் நளினி தரப்பு வழக்கறிஞர் துரைசாமி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் திரு துரைசாமி. சொல்லுங்க. இப்ப முன்னாள் அதிகாரி தியாகராஜன் அவருடைய தகவல்களை நம்ம கேட்டோம். அதாவது சில பேரறிவாளன் சொன்ன சில கருத்துக்களை நான் பதியாமல் விட்டுவிட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. இது இதுவரைக்கும் எந்த விதமான தாக்கத்தை இந்த வழக்கில் ஏற்படுத்தி இருக்கிறது? இனிமேல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அவர் சொன்னது முதலாவது ஆரம்பத்திலிருந்தே நாங்க சொல்லிட்டு வர்றது, இந்த ஒப்புதல் வாக்குமூலம் என்பது அவர்கள் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சொல்லி எழுதப்படவில்லை, இவர்களாகவே மல்லிகையில் வைத்து தயார் செய்து கொண்டது அப்படின்னு தான் நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருக்கிறோம். இப்ப தியாகராஜன் அவர்களுடைய அப்டவிட்ல இப்ப ஸ்டேட்மெண்ட்ல ஆமா அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காரு. அதனால இவங்க யாரும் அது போல ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்கவில்லை. அதோட இவர் பேட்டரி வாங்கிட்டு வந்தது கொடுத்ததுங்கிறது யார் வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ஆனா எந்த காரணத்துக்காக அது வாங்கப்பட்டது அப்படின்னு எந்த இடத்துலயும் சாட்சிகள் விசாரிக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. அது குறித்து தியாகராஜன் சொல்லும் பொழுது டாக்டர் டைலமா ஏற்பட்டது போல ஒரு தனக்கும் ஏற்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது அது குறித்து அவர் வெளியிடுவதற்கான என்ன நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு அவரை கிராஸ் பண்றப்பவே கோர்ட்ல கொஞ்சம் தடுமாறினாரு. ஆனா அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்ததுனால, சிபிஐனுடைய சர்வீஸ்ல இருந்ததுனால அவர் உண்மையை சொல்றதுக்கு அப்ப அவர் தயங்கினார். பல அழுத்தங்கள் காரணமாக அவர் பொய் சொன்னார் கோர்ட்ல. இப்ப அவருக்கு மனச்சாட்சி உறுத்தது. ஒண்ணுமே இல்லாம காரணம் இல்லாம பேரறிவாளன் தண்டிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் அவர் தயார் செய்த அந்த ஒப்புதல் வாக்குமூலம் மட்டும்தான். அதை தவிர பேரறிவாளன் பேரில் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அவருக்கு இப்ப மனச்சாட்சி உறுத்தது. தான் தயாரிச்சது பொய்யான ஒப்புதல் வாக்கு மூலம். அதை வச்சுட்டு ஒருத்தர் ஒரு அப்பாவியை 25 ஆண்டு காலம் நம்ம செயலில் வச்சுட்டோம்ல அப்படின்னு ஒருவேளை அவருக்கு மனசு உறுத்துற காரணத்தினாலதான் இப்ப அவர் உண்மையை சொல்ல வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு துரைசாமி. இது குறித்து கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவிப்பதற்காக திரு ரகோத்தமன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாரு. மகாலிங்கம், தொடருங்கள். நிச்சயமாக. ரகோத்தமன் சார் வணக்கம். ரகோத்தமன் சார் வணக்கங்க. சார், ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி தியாகராஜன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார். அப்பொழுது பல தகவலை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில் பேரறிவாளனுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு தெரிய வந்திருக்கிறது. எனவே அவருடைய வாக்குமூலத்தை தவறாக பதிவு செய்துவிட்டோம் என்று கருதியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வழக்கு விசாரணை சர்வதேச அளவில் தொடர்பு இருப்பதும் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உள்நாட்டு சதி இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் இந்த வழக்கில் ஒரு முக்கிய விசாரணை அதிகாரியாக இருந்திருக்கிறீர்கள், இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இதை போல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவர் தியாகராஜன் சார் இப்போ சொல்லலை. இவர் எப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டு அப்புறம் ஒரிசாவிலேருந்து இது ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காரு. நான் தவறான வாக்குமூலத்தில் எழுதினால்தான்
பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை பொறுத்தவரையில ஒரு காவல்துறை அதிகாரியாகப்பட்டவர்களை ஒத்துட்டோம். எது ஒரு வாக்குமூலம் கொடுத்தது அது அவர் இப்ப இந்த வாக்குமூலத்தை தான் பர்டிகுலரா சொல்றாரு, மற்றவங்கள பத்தி சொல்லல. மற்றவங்களாம் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு, ஊகிக்கிறாரு. இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனையோ அல்லது அவருக்கு கொடுக்க கீழ்கோர்ட்டில் கொடுத்த தண்டனையோ அல்லவே அல்ல. அது தவறான கருத்து. எந்த ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் an accused straight away அதை it will not be admissible under the evidence provided எப்பன்னா அந்த சொல்லியிருக்கிற ஒவ்வொரு குற்ற செயல்கள் பூராவுமே வந்து கொராபரேட் பண்ணியிருக்கணும். இண்டிபெண்டன்ட் எவிடன்ஸா கொராபரேட் பண்ணியிருக்கணும். அந்த கொராபரேஷன் இல்லைன்னு வச்சுங்க, இவர் தியாகராஜன் எழுதும் தொட்டு பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை எந்த கோர்ட்டுமே கொடுக்காது. ஆகவே இன்வெஸ்டிகேஷன்ல அவர் பேரறிவாளனுடைய ஒவ்வொரு குற்ற செயல்களும் இந்த வழக்கை பொறுத்தவரையில இது மாத்திரம் இல்ல, அந்த பேட்டரி வாங்கி கொடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த பேட்டரி எந்த கடையில இருந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்றத 27 எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லுவாங்க. இந்த கடையில தான் வாங்கிட்டு வந்து கொடுப்போம்ட்டு. அதையும் பண்ணி எது நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரியாது என்பது பிற்காலத்தில் தான் தெரிய வந்தது. அவர் கொடுத்த வாக்குமூலத்தை நாங்கள் பதிவு செய்வதில் தெளிவான ஒரு நோக்கில்லை, அதற்கு பிறகு இவருக்கும் இந்த நோக்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது என்று கருதுகிறார். அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் சொல்ற கருத்துக்கு நம்ம ஒன்றும் மாற்று கருத்து சொல்றதுக்கு நான் விரும்பல. நான் காவல்துறை ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா இருந்த தொட்டு நான் சொல்றேன். ஒரு அசம்ஷன்லயோ ஒரு பிரிசம்ஷன்லயோ என்னுடைய மனசு நான் மட்டும் ஒரு நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லல. எவிடன்ஸ் கலெக்ஷன் பண்ணது, இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் ஆதாரங்களை தான் நான் சொல்ல முடியும். மேற்கொண்டு அதற்கு ஆதாரங்களை வைத்துக் கொண்டு அந்த கோர்ட்டாகப்பட்டது எப்படி எப்படிலாம் தண்டனை கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அதான் நான் சொல்ல விரும்புறேன். ரெண்டாவது அவர் நீங்க சொல்றாப்புல அவர் சொல்றாரு வெளிநாட்டு சதி இருக்குது அப்படின்றாரு. என்னை பொறுத்தவரையில இந்த வழக்கை பொறுத்தவரையில எவிடன்ஸ்ன்றது அது ஆதாரங்களமாக விடுதலை புலிகள் தான் செய்திருக்காங்க. ஆணித்தரமாக எவிடன்ஸ் இருக்குது. வேற எந்த கேஸ்ல கூட இந்த அசாசினேஷன் கேஸ்ல வேர்ல்டுல இதை போல டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அதை போல எவிடன்ஸை நாங்க இந்த கோர்ட்ல சமைச்சிருக்கிறோம். ஆனால் பிரபாகரன் வந்து யாராவது சொன்னாரா அல்லது தன்னிச்சையாக செய்தாரா அப்படி என்றதுக்கு எங்க விசாரணையே பண்ணல. காரணம் என்னவென்றால் அவர் இந்தியாவில் இல்லை, இரண்டாவது இலங்கையில் இருந்தாரு, இலங்கை அரசுக்கும் அப்பாற்பட்டு இருந்தாரு. ஆகவே அவரை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு அவர் யாரு மூலமா செய்தார்ன்றதா அதை யூகிக்க. அதற்கு பிறகு அமைக்கப்பட்ட கமிஷன்கள் எல்லாம் சொன்ன விவகாரம் இன்னும் பலரை விசாரிக்க வேண்டியது இருக்கிறது, இன்னும் பல கோணங்கள் விசாரணை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு சிபிஐ அது பார்க்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆகப்பட்டது இந்த பிரபாகரனுக்கு விடுதலை புலிக்கு அப்பால் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்று விசாரணை செய்வதற்கு ஒரு பல்நோக்கு குழு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கு. 22 காலமாக 1999 இருந்து ஆரம்பிச்சது 22 வருட காலமாக இன்னும் இருக்குது, இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி யாராவது கேட்கின்றார்களா என்றால் யாருமே கேட்கவில்லை. இதுவரைக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல யாராவது வெளிநாட்டு சதி வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு அயோட் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுங்க, அதுவும் கிடையாது. அவங்க மாத்திரம் ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட் கோர்ட்ல கொடுக்குறாங்க, வெளிநாட்டில் நாங்கள் எல்லாரும் அனுப்பிச்சிருக்கிறோம், லெட்டர் ரெகுலேட்டரி அனுப்பிச்சிருக்கிறோம், பதில் ஒன்றும் வரல. எப்படி வரும் பதில் வந்து தானா வராதுங்க. இன்வெஸ்டிகேஷன்ன்றது ஒரு ஃபீல்டில் போய் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண என்ன பொறுத்தவரையில் பிரபாகரனுக்கு அப்பாற்பட்டவர் விசாரணிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு இருந்தவர் ரெண்டு பேர் தான் என்ன பொறுத்தவரையில். ஒன்று கீட்டு லண்டன்ல இருந்தார், அவரு கொலை செய்த பிறகும் இருந்தார். அவர் சென்னையில வரும்போது தான் அவரை ஷிப்ல வந்து நேவல் சுட்டுக் கொண்டது. அவரை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை ஏன் விசாரிக்காமல் கொண்டார்கள் என்று சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது கேபி குமரன் பத்மநாபை ஜெயின் கமிஷன் ஆகப்பட்டது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது, இதை வந்து இவர் குமரன் பத்மநாபை விசாரிக்க வேண்டும் என்று. இதுவரைக்கும் குமரன் பத்மநாபை 19 காலமாக வெளிநாட்டில் இருந்தார். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக ஒரு 5 வருஷமாக 2009 இருந்து இங்க இருக்கிறார், இலங்கையில் இருக்கிறாரு. இந்த இந்திய அரசாகப்பட்டது இந்த இந்திய மல்டிநேஷனல் டிசிப்ளினரி கமிட்டி ஆகப்பட்டது, குழுவாகப்பட்டது, இன்வெஸ்டிகேஷன் குழுவாகப்பட்டது. ஏன் அவரை விசாரிக்கவில்லை என்று கேட்டால் நானும் அதை ஆமோதிப்பேன். ஏனால் இவர்கள் 2 பேருக்கு தான், கிட்டுவுக்கும் அல்லது கேபிக்கு தான் வெளிநாட்டு சதி இருக்கிறதா என்றது தெரியும். அவர்கள் சொன்னால்தான் உண்டு.
அவர்கள் சொல்லவில்லை என்றால் அதுவும் கிடைக்காது, ஒன்று விதமான ஒரு தகவலும் கிடைக்காது. நிச்சயமாக இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு பிறகு சிவராசன் அனுப்பிய ஒரு தகவலை படித்து பார்க்கும் பொழுது அந்த தகவலில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை தவிர அங்கு என்ன நடக்கிறது, எது மாதிரியான ஒரு திட்டம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது என்ற ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? வெரி குட். இது வந்து ஒரு செய்தியை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து மெசேஜ் அனுப்பிச்சது டீசைஃபர் பண்ண மெசேஜ், அதையும் நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கோம். ஆனால் எழுத்துப்பூர்வமாக திருச்சி சாந்தன் எழுதப்பட்ட லெட்டர் 7/9/1991 பிரபாகரனுக்கு எழுதப்பட்ட லெட்டரில் தெல்ல தெளிவாக இதை போல நம்ம பத்மநாபா கொலை எப்படி பண்ணமோ, நம்ம இந்திய ஆதரவாளர்கள் எடுக்காம நம்ம ஸ்ரீலங்கன் ஆதரவாளர்கள் எடுத்து கொண்டுட்டு நம்ம வந்தோமோ, அப்படி செய்திருந்தால் இந்த கொலை நம்மளை வந்து யாரும் இந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனால் இதில் வந்து பாக்யநாதன், பத்மா, சுபாஷ் சுந்தரம் ஆகியோர்களெல்லாம் சேர்த்த பேரறிவாளன் ஆகவெல்லாம் எடுத்த உதவினால்தான் அவர்கள் பிடிபட்ட தொட்டு நம்மளோட எல்லா இதுவும் வந்து வெளிப்படையாக வந்து விட்டது என்று தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை வந்து அந்த திருச்சி சாந்தன் லெட்டர்ன்றது ஒரு முக்கியமான ஆதாரம் எங்களுக்கு. ஓகே, அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல கோணங்களில் விசாரிக்கப்பட வேண்டும், இன்னும் பல மர்ம முடிச்சுகளெல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கிய நபராக கருதப்படக்கூடிய திருச்சி வேலுச்சாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். இன்று புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி தியாகராஜன் பிரத்யேகமாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, என்ன மாதிரியான ஒரு திட்டம் இங்கு இருந்தது என்பது தெரியாது என்பதும் காலதாமதமாக தெரிய வந்ததாகவும், அவர்கள் வாக்குமூலமெல்லாம் சரியான நோக்கத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல மர்மமான முடிச்சுகள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். உள்நாட்டு சதி, வெளிநாட்டு அமைப்புகளை சார்ந்த உளவு அமைப்புகள் எல்லாம் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் இதில் ஆழமாக சிலவற்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் தியாகராஜனாகட்டும் அல்லது ரகோத்தமனாகட்டும், இதை விசாரித்தவர்கள் அத்தனை பேராகட்டும், ஒரு மரத்தின் இலையை சொல்லுகிறார்கள், சுள்ளி குச்சிகளை சொல்லுகிறார்கள், அடிமரத்தை ஆணிவேரை பற்றி அவர்கள் சொல்லுவதே இல்லை. இன்றைக்கு தியாகராஜன் மெதுவாக சொல்லி இருக்கிறார், யாசர் அராஃபத் முன்கூட்டியே சொன்னார் என்பதும், பிளிட்ஸ் நாளிதழிலே இந்த சம்பவம் நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே தேர்தல் நடைபெறாது என்று அவர்கள் பத்திரிகை எழுதியும் சொல்லியிருக்கிறார். அவர் இன்னொன்றை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், MDMA என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பின்னாலே அதற்கு நான் தான் DIG ஆக இருந்தேன் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை நான் கேட்கிறேன், அந்த MDMA போடப்பட்டதனுடைய நோக்கம், போடப்பட்டது ஜெயின் கமிஷனுடைய பரிந்துரையில் தான் போடப்பட்டது. வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது ஜெயின் கமிஷனுடைய பரிந்துரையை விவாதித்த அந்த அமைச்சரவை ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் என்று சொல்லி சிபிஐயிடம் தந்து அதற்காக போடப்பட்ட சிறப்பு விசாரணை குழுதான் MDMA. அதற்கு போடப்பட்டதனுடைய நோக்கம் ஜெயின் கமிஷனுடைய பரிந்துரை என்றால், கமிஷனுடைய பரிந்துரையிலேயே சில பேருடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களை தீவிரமாக விசாரித்தால்தான் உண்மை வேண்டும் என்று அவர்கள் சொல்லி அந்த பெயர்களையும் குறிப்பிட்டிருந்தார் ஜஸ்டிஸ் ஜெயின். அதிலே 3 அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், பிரபலங்கள். மற்றவர்கள் எல்லாம் அதிகாரிகள். மற்றவர்கள் அதிலே 3 பேர், சந்திராசாமி, சுப்பிரமணியசாமி, கருணாநிதி என்று 3 பேரை குறிப்பிட்டிருந்தார்கள். எதற்காக விசாரிக்க வேண்டும் என்பதையும் அந்த ஜெயின் அதிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த 3 பேர்களை DIG-ஆகவே அதிலே பணியாற்றிய தியாகராஜனோ அல்லது SP-ஆக அன்றைக்கு பணியாற்றிய ராமலிங்கமோ, அதற்கு பின்னாலே இன்று வரை 10 ஆண்டு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, இதுவரை அந்த 3 பேரில் ஒருவரை கூட இதுவரை விசாரிக்கவே இல்லையே, அதற்கு என்ன காரணம் என்பதையும் இவர்கள் சொல்லியிருக்கலாம். அதை போலவே மகன் சேவாதாஸ் என்கின்ற ஒரு சீக்கியர், லண்டனிலே வாழ்கிற, அங்கேயே குடிபெயர்ந்து விட்ட அவரும் இந்த கொலை நடப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பாகவே டெல்லிக்கு வந்து அன்றைய பிரதமர் சந்திரசேகரை சந்தித்து டெல்லியிலே இப்படி ஒரு கூட்டத்திலே விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதை நான் தெரிந்து கொண்டேன், ராஜீவ்காந்தியுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னதை அவரும் பதிவு செய்திருக்கிறார். இந்த வெளிநாட்டு சதிகளை பற்றி எல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாமல் இந்த வழக்கை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்கின்ற அவசரம் இவருடைய பேட்டிகளிலே இருக்கிறதை ஒழிய உண்மையை கண்டறிந்து அந்த இன்னும் பல மர்ம முடிச்சுகள் இருப்பதாக அதிகாரிகள் சொன்னாலும் கூட அந்த மர்ம முடிச்சுகள் குறித்து அதிகாரிகள் ஏன் கவலைப்படவில்லை, ஏன் விசாரணையை பரந்துபட்ட நோக்கத்தில் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். இது சம்பந்தமாக தொடர்ந்து அதிகாரியிடம் நாம் இது சம்பந்தமான விளக்கத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது.
பூங்குழலி, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது தியாகராஜன் வெளிப்படையாக கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியிலே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி, இந்த வழக்கில் முக்கியமான சாட்சியங்கள்லாம் பதிவு செய்திருக்கிற ஒரு அதிகாரி என்ற அடிப்படையில் இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது அரசியல் பிரமுகர்களும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களும் முன்னெடுத்திருக்கக்கூடிய கேள்வி, இன்னும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஜெயின் கமிஷன் சொல்லியிருந்த போதும் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கும் நாம் தொடர்ந்து விடை தேடும் ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. பூங்குழலி, விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம்.